அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தினம் என்பதாக பலராலும் நம்பப்பட்டு நாடு முழுவதிலும் வாழுகிற பல்வேறு அரசியல் தலைவர்களும் மேலாது நபி விழாவிற்காக மக்களுக்கு வாழ்த்து சொல்லுகிற செய்திகள் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளும் வந்திருப்பதை நாம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கிற பண்பையும் பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்துகிற வகையில்தான் இந்த மீலாது நபி விழாக்களும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஓதப்படுகிற மௌலூது பாடல்களும் அதன் அடிப்படையாக அமைந்தவை என்று முஸ்லிம் சமுதாயம் நம்புகிறது, கருதுகிறது. அதைத்தான் மற்றவர்களும் நம்புகிறார்கள். முஸ்லிம்கள் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதை மற்றவர்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற செய்தியின் அடிப்படையில் இந்த மீலாது விழாவையும் ரபியுல் அவ்வல் மாதத்தையும் அதிலே செய்யப்படுகிற இது போன்ற மௌலூது பாடல்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் இஸ்லாத்தை விட்டு நம்முடைய சமுதாயம் எந்த அளவிற்கு தூர விலகி நிற்கிறது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, அவர்கள் மீது அன்பு செலுத்துவது என்றால் என்ன, அதை மார்க்கமே நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. அவர்களை நேசிப்பதன் பொருள் என்ன என்று கேட்டால், அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை மக்களுக்கு வலியுறுத்தினார்களோ அதை நம்முடைய வாழ்வில் நாம் ஏற்று நடக்க வேண்டும். எதை செய்யக்கூடாது என்று எச்சரித்தார்களோ அதை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் அவர்களை நாம் நேசிப்பதற்குரிய அடையாளமே தவிர, அவர்களுடைய பிறந்த நாளுக்காக வேண்டி விழா கொண்டாடுவதோ, அவர்களுடைய சிறப்புகளை பாடல் வரிகளாக எழுதி வைத்து படிப்பதோ அவர்களை பெருமைப்படுத்துகிற அல்லது மகிழ்ச்சிப்படுத்துகிற, அவர்களை நேசிக்கின்ற அடையாளம் அல்ல என்பதை நபி அவர்களே நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலாய் போய் சொல்வதாக இருந்தால், நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த காரியம் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் செய்த ஒரு காரியத்தின் தொடர்ச்சி தான் இது. நமக்கு முந்தைய சமுதாயம் யார்? யூதர்கள், கிறிஸ்தவர்கள். அந்த சமுதாயம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களை தாம் நேசிப்பதாக, அவர்கள் மீது கொண்ட பாசத்தை வெளிப்படுத்துவதாக சொல்லி எல்லை மீறி சென்று விட்டார்கள். எந்த அளவிற்கு நேசம் கொள்ள கூடாதோ அந்த அளவிற்கான நேசத்தை அவர்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எடுத்து சொல்லி, நீங்கள் இப்படி இருந்து விடாதீர்கள், மார்க்கம் என்பது ஒரு வரையறைக்கு உட்பட்டதுதான், நீங்களாக விரும்பியவாறு மார்க்கத்திலே விஷயங்களை அதிகரித்துக் கொள்ள கூடாது என்று அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் எச்சரிக்கப்பட்ட எச்சரிக்கைகளை நாம் நமது முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்துவிட்டு, நமக்கு முந்தைய சமுதாயத்தவர்கள் எப்படி தம்முடைய தலைவர்களை, தம்முடைய தூதரை நேசிப்பதாக சொல்லி எல்லை மீறினார்களோ, அப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயமும் அவர்களை நேசிப்பதாக சொல்லி மார்க்கத்தில் எல்லை மீறுகிறோம். இப்ப நாம இன்றைக்கு நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த மாதம் என்று நாம சொல்லிக் கொண்டிருக்கிற வரலாற்றிலே அதற்கு மிக தெளிவான ஆதாரபூர்வமான சான்றுகள் கிடையாது. பல்வேறு கருத்துக்களில் இதுவும் ஒரு கருத்து. ரபியுல் அவ்வல் 12 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க என்பது 15 பிறந்தாங்க, 18 பிறந்தாங்க, சஃபர்ல பிறந்தாங்க, வேறு மாதத்துல பிறந்தாங்க என்று பலரும் பல்வேறு விதங்களில் சொல்லி வைக்கப்பட்டிருப்பதை போல ரபியுல் அவ்வல் 12 பிறந்தார்கள் என்பது ஒரு கருத்து. இப்படி ஒரு கருத்தை நம்பிக்கொண்டு அந்த கருத்தின் அடிப்படையிலே அன்றை அந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்களை யோசித்து பாருங்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிற வகையில் அமைந்திருக்கிறதா, அல்லது அதற்கு எதிர்மாறாக அல்லாஹ்வுடைய இடத்திலே அல்லாஹ்வுடைய ஆற்றலோடு அல்லாஹ்வுடைய பண்போடு ஒப்பிடுகிற அடிப்படையில் நம்முடைய செயல்கள் அமைந்திருக்கிறதா உரசி பாருங்கள். நாம் என்னவெல்லாம் இதை செய்து கொண்டு யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக மௌலூதின் பெயரால் நம்முடைய சமுதாயம் செய்யக்கூடிய வேலை நபிகள் நாயகத்தை ரசூலுல்லாஹ் என்கிற இடத்தில் அல்ல, அதை விட அல்லாஹ்வின் இடத்திலே கொண்டு போய் வைத்து தான் அந்த பாடலின் வரிகள் அமைந்திருக்கிறது. அந்த பாடலை முழுமையாக தமிழிலே மொழிபெயர்த்து பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், இன்னொரு இடத்துல இதே ஈசா நபியினுடைய விவகாரத்தை சொல்லி நமக்கு ஒரு பாடம் நடத்துறான். அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, நம்ம கரெக்டா இருக்கிறதுக்கு தான் முந்தைய சமுதாயத்தை சொல்லி சொல்லி பாடம் நடத்துறான். அதுல எப்படி சொல்றா பாருங்க. சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வஇது கால அல்லாஹு யா ஈஸா இப்னு மரியம், நாளை மறுமையில் மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அழைப்பான். எல்லாரும் நியாய தீர்ப்பு நாளில் நிறுத்தப்பட்டிருப்போம், விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் மரியமுடைய மகன் ஈசா நபியை அழைப்பான். அழைத்து அல்லாஹ் கேட்பான், அந்த
குல்தல் இன்னா சித்தஹிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ். ஈசாவை நீர்தான் மக்களுக்கு சொன்னீரா? என்ன சொன்னீரா? என்னையும் என்னுடைய தாயாரையும் கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீர்தான் அவர்களுக்கு சொன்னீரா என்று அல்லாஹ் கேட்பான். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏன்னா கடவுள் வணங்குறாங்கல்ல, கடவுளுடைய தன்மையை கொடுத்துட்டாங்கல்ல, அதனால எல்லாம் கேட்ட உடனே ஈசா நபி சொல்லுவாங்க, கால சுபஹானக், இறைவானை தூயவன், மா குல்து லஹும் இல்லாமா அமர்தனி பிஹி, இறைவா நான் அப்படி எல்லாம் சொல்லல, நீ எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை சொல்வதற்கு நான் உரிமை இல்லாதவன். சுபஹானக் மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக்கின் இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தா, நான் அப்படி சொல்லி இருந்தால் உனக்கு அது தெரிந்திருக்கும். நான் அப்ப இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தா, நான் அப்படி சொல்லி இருந்தால் அதை நீ அறிந்திருப்பாய். தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அஅலமு மா ஃபீ நஃப்ஸிக், எனது உள்ளத்திலே இருப்பதை நீ அறிவாய், உனது உள்ளத்திலே இருப்பதை நான் அறிய மாட்டேன். இன்னக அன்த அல்லாமுல் குயூப், நீ மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவராக இருக்கிறாய் என்று ஈசா நபி பதில் சொல்லுவார். சொல்லிட்டு மேலும் சொல்லுவாங்க, மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி அன் அஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், இறைவா நான் அவர்களுக்கு எதையும் சொல்லல, நீ எனக்கு கட்டளையிட்டபடி எனது இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு நான் சொல்லவில்லை. இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, தொடர்ந்து அவங்க பேசுறாங்க. இது மாதிரி அல்லாஹ் வணங்குங்க, என்ன வணங்காதீங்க நான் சொன்னேன், அவங்களோடு நான் இருக்கிற காலம் வரைக்கும் இதை நான் கண்காணிச்சேன், அவங்கள வழி நடத்தினேன், என்னை நீ கைப்பற்றியதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது, நீ ஏன் பொறுப்பாளன்னு சொல்லுவார்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல எடுத்து சொல்றோம். இங்க நல்ல கவனிங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வாழும் பொழுது தன்னை இறைவனுடைய அந்தஸ்திலே கொண்டு போய் வைக்க எந்த செயலையும் அங்கீகரிக்கல. நான் அப்படி சொல்லல, ஒன்ன வணங்கு, ஒன்னைய பெருமைப்படுத்தணும், நீதான் எல்லாவற்றுக்கும் உரிமையாள, ஒன்ன மாதிரி அந்தஸ்து பெற்றவன் யாரும் கிடையாது, இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், வாழ்ற காலம் வரைக்கும் சொன்னேன். இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா நான் வாழும் பொழுதே கண்டிச்சேன், அதை நான் சரி பண்ணுவேன். ஆனா என் மௌத்துக்கு பிறகு இப்படி எல்லாம் நடந்திருக்கிறதா நீ சொல்ற, எனக்கு தெரியாது அல்லாஹ் அப்படின்னு ஈசா நபி சொல்லுவாங்க. இது அப்படியே ஒரு கற்பனை காட்சியாக உங்க மனசுக்குள்ள நிப்பாட்டிக்கீங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கைக்கு வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்துல அவர்கள் இந்த ஏகத்துவத்தை எப்படி சொன்னார்கள், இதிலே மக்கள் என்ன பிழை செய்தார்கள், அதை நபி அவர்கள் எப்படி தடுத்தார்கள், இன்றைக்கு நாம் எப்படி பிழை செய்து கொண்டிருக்கிறோம், நாளை மறுமையிலே இது எப்படி அல்லாஹ்விடத்திலே விவகாரமாக நிற்கும் என்பதை கொஞ்சம் அப்படியே காட்சியாக ஒரு இமேஜாக நீங்கள் உங்கள் மனதிலே கற்பனை செய்து பாருங்கள். நபிகளார் வாழுகிற காலத்தில் அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றலில் ஏதேனும் ஒரு ஆற்றல், ஒரு பண்பு நபிகளாருக்கு இருப்பதை போல சஹாபாக்கள் நம்பினாலோ பேசினாலோ உடனடியாக நபிகளார் எச்சரித்தார்கள், அதை தடுத்தார்கள், அவர்களுக்கு வழிகாட்டினார்கள். எப்படி எல்லாம் நடந்தது? ஒரு முறை நபி அவர்கள் ஒரு திருமண வீட்டுக்கு செல்கிறார்கள். அங்கே சிறுமிகள் எல்லாம் பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பாட்டு படிக்கிறார்கள்? பதிலிலே உஹதிலே கொல்லப்பட்ட தியாகிகளை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மறுமையிலே கிடைக்கிற அந்தஸ்துகளை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாடிக்கொண்டிருந்த நேரத்தில் நபி அவர்கள் உள்ளே வருகிறார்கள். வந்தால் நபி அவர்கள் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த உடனே அந்த சிறுமிகள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாங்க அப்படின்னு அவர்களை வரவேற்கிற வகையிலே தங்களின் பாடலை மாற்றுகிறார்கள். அது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வின் காதுல கேட்குது, தூரத்துல வரும்போதே கவனிக்கிறாங்க, அவங்க என்ன பாட்டு படிக்கிறாங்கன்னு தெரியுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பாட்டுல தப்பு இல்லை. ஏதோ ஷஹதாக்களை பத்தி புகழ்ந்து பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷஹீத் என்பவர் பாராட்டப்பட வேண்டியவர் தான், அவருடைய தியாகத்தை எடுத்து சொல்லணும் தான், அப்பதான் உயிர் துறக்கிறதுக்கு மக்கள் ஆயத்தமாக வருவாங்க அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்ட நபி அவர்கள் கிட்ட வந்த உடனே பாட்டு மாறுது. உடனே நபி அவர்கள் நிப்பாட்டிடுறாங்க. என்ன பாட்டு மாறுது? ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின். அந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கிறார், எங்களிடத்திலே ஒரு தூதர் இருக்கிறார், நாளை நடப்பது என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய தூதர் எங்களிடத்திலே இருக்கிறார் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுடைய பாட்டு ஆரம்பமாகிறது. ஆரம்பிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டிட்டாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க, ஏன் இப்படி படிக்கிறீங்க? ஏற்கனவே படிச்சதை படிங்க, இப்படி படிக்காதீங்க. அவங்க என்ன படிச்சுட்டாங்க? நாளை நடப்பதை அறியக்கூடிய ஒரு நபி எங்களிடத்தில் இருக்கிற ஒரு சாதாரண வார்த்தை தான். நம்ம பாஷையில சொல்றதா ஒரு பாட்டு பாடு, மௌலித் ஓதுனம்பா, ஒரு 4 வரி சுல்லா புகழ்ந்து பேசணும்பா,
புகழ்ந்து ஒரு பாராட்டு ஒரு புத்தகத்தை படிச்சு இது தப்பா அப்படின்னு நம்மை பார்த்து பல பேர் கேட்கிறார்களே, அவர்களுக்கு நபிகளார் சொல்லுகிற பதில் என்ன? தவறுதான். எது தவறு? தேவையில்லாமல் புகழ்வது, அளவுக்கு அதிகமாக புகழ்வது, அல்லாஹ்வின் இடத்திலே வைத்து புகழ்வது, அது பாவம்தான் என்பதை எப்படி உணர்த்துகிறார்கள்? நபிகளாரின் காலத்திலே அப்படி ஒரு காட்சி நடைபெறுகிறது. உடனடியாக நபி அவர்கள் நிறுத்திவிட்டு சொல்கிறார்கள், ஏற்கனவே என்ன பாடல் படித்தீரோ அந்த பாடலை தொடர்ந்து படியுங்கள், இவ்வாறு படிக்காதீர்கள். ஏன் படிக்க கூடாது? நாளை நடப்பதை அறியக்கூடியவன் நான் என்று சொல்கிறீர்களே, எனக்கு எப்படி நாளை உள்ளது தெரியும்? நாளைக்கு என்ன நடக்கும் அறிந்து கொள்வதற்கு நான் அல்லாஹ்வா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் படைத்தவனா? அல்லாஹ்வுடைய பண்பின் இடத்திலே இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய அதிகாரம் இடத்திலே இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய ஆற்றலில் அதிகாரத்தில் பங்குடையவர் உலகத்தில் எவரும் கிடையாது. அவன் இடத்தில் அவன் மட்டுமே இருக்கிறான். அந்த இடத்திலே என்னை நீங்கள் வைக்கிறீர்கள் என்றால் நான் எப்படி இதை ஏற்க முடியும் என்று நபிகளார் வாழ்கிற காலத்திலே கண்காணித்து சீர்திருத்தி, என் விஷயத்தில் இது போன்ற வார்த்தைகளை சொல்லாதீர்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவ சமுதாயம் வரம்பு மீறி புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் புகழாதீர்கள் என்று வாழ்கிற காலத்திலேயே நபிகளார் எச்சரித்து பாடம் நடத்தி விட்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நம் சமுதாயம் என்ன செய்கிறது? நபிகளார் எதை எச்சரித்தார்களோ, செய்யக்கூடாது என்றார்களோ, தன்னுடைய விஷயத்தில் பாசத்தின் பெயரால், நேசத்தின் பெயரால், அன்பின் பெயரால் இப்படித்தான் சொல்ல நினைப்பீர்கள், ஆனால் சொல்லக்கூடாது என்று தடுத்து விட்டு சென்றார்களோ அதைத்தான் இன்றைக்கு செய்கிறோம். மௌலூது வரிகளில் எழுதப்பட்டிருக்கிற செய்திகள் என்ன? நபிகளாரை புகழ்கிற பாராட்டுகிற அம்சங்கள் தான். ஆனால் அந்த பாராட்டு தகுதியான பாராட்டா, உண்மையான பாராட்டா, ஏற்க தகுந்த பாராட்டா, மார்க்கத்தின் வரம்புகளுக்கு உட்பட்ட பாராட்டா? யோசிக்கணுமா இல்லையா? இது ஒரு தப்பா நீங்க நினைப்பீங்க. தப்புதான், இஸ்லாத்தில் தவறு. இது ஏதோ சாப்பிடுற மாதிரி, ஆலயங்களை போல, வீடு கட்டுவதை போல ஏதோ சின்ன அதிலே பிழைந்து இருந்து விட்டால் அது அப்படியே கடந்து போகிற செய்தி அல்ல. இது மார்க்கம், இது ஏகத்துவம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்திற்கும் சின்ன சில பேருடைய ஒட்டகங்களுக்கும் இடையிலே போட்டி நடைபெறுகிறது. ஒட்டக போட்டியிலே நபிகளாரின் ஒட்டகம் தோற்று போய்விட்டது. சஹாபாக்களுக்கு அவர்கள் மீது பாசம் வைத்த நபி தோழர்களுக்கு பெரிய கவலை. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோற்று போச்சே. சுபிகத்தில் கஸ்வா, சுபிகத்தில் அல்பா, அந்த ஒட்டக பேரை சொல்லிட்டு தோற்று எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. பொதுவாகவே தான் நேசிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே செல்ல வேண்டும் என்று விரும்புவது மனிதனின் இயல்பு. இன்னைக்கு கூட அந்த இயல்பை நாம பார்க்கிறோம். உலகத்துல எத்தனையோ விளையாட்டுகள் நடைபெறுகிறது. தான் நேசிக்கிற விளையாட்டு வீரர்கள் வென்று பெற மாட்டார்களா என்று விளையாட்டு விறுவிறுப்பான கட்டத்தை அடைய 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 சீட்டின் நுனிக்கே நாம் வந்து விடுகிறோம். இன்னும் ஒரு ஓவர் தான் இருக்குது, 25 ரன் எடுக்கணும், 18 ரன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் எல்லாம் இருந்தால் அப்படியே விறுவிறுப்பாக அடிச்சிட மாட்டானா, ஜெயிச்சிட மாட்டோமா? அப்படி ஜெயித்து விட்டால் தாங்க முடியாத சந்தோஷம், தோற்று விட்டால் தாங்க முடியாத ஒரு மன துக்கம். ஆடுகளுக்கு இடையிலே சண்டை, கோழிகளுக்கு இடையிலே சேவல் சண்டை வருது. அதுல எவ்வளவு பெரிய துன்பப்படுறாங்க மனுஷன். தோத்துடுச்சே, நம்மக்குள்ள தோத்துடுச்சே, நம்ம டீம் தோத்துடுச்சே. தம் உயிரினும் மேலாக மதித்த நபிகளாரின் ஒட்டகம் தோற்று விட்டது என்பதை நபி தோழர்களால் ஜீரணிக்க முடியல. ஜீரணிக்க முடியாமல் இருக்க இந்த பண்பே மார்க்கத்திற்கு எதிரான பண்புன்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறான். வாயால சொல்லல, இப்படி கவலை, எப்படி தோத்து போச்சு? ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோக்கலாமா? அது தோக்க முடியுமா? தோக்க கூடுமா? இப்ப நபிகளார் பாடம் நடத்துறாங்க. சஹாபாக்களை அழைச்சு அவருடைய முகக்குறிப்பை பார்த்துவிட்டு, கவலையை பார்த்துவிட்டு, அவருடைய உள்ளத்திலே என்ன ஓட்டம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அவர்களின் புற தோற்றங்களை வைத்து அறிந்து கொண்ட நபிகளார் தம் தோழர்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். உலகத்திலே உயர்ந்து செல்லுகின்ற எந்த ஒன்றும் ஒரு நாள் அதனை அல்லாஹ் தாழ்த்தாமல் இருப்பதில்லை. அப்படியே என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர்னா எப்பவுமே வெற்றி தான் அப்படின்னு கிடையாதுப்பா. அல்லாஹ்வுக்கு தான் எப்போதுமே வெற்றி. அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற காரணத்தினால் எப்போதும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் இல்லை.
பிற மனிதர்கள் எப்படி வெற்றியையும் தோல்வியையும் மாறி மாறி அனுபவிக்கிறார்களோ அதுபோலத்தான் இறைவனின் தூதர்களாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கு சில வேளை வெற்றி கிடைக்கும், சில வேளை தோல்வி கிடைக்கும். உலகத்திலே இது இயல்பானது, இதை புரிந்து கொள்ளுங்கள். எப்ப பார்த்தாலும் வெற்றிதான் அப்படின்னு நினைச்சாலே மார்க்கத்துக்கு முரண். அப்படி நினைக்காத, அதுவும் ஏன் விஷயத்துல அப்படி நினைக்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்களே, அது அல்லாஹ்வுடைய பண்புன்னு பாடம் எடுத்துட்டு போனாங்களே. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரி ஸகாம், நோய்களை நீக்குகிறவரே உன் மீது சாந்தி உண்டாகட்டுமாக. நபிகளாரை புகழ்ந்து பாடுகிற பாடல் வரிகள் சொல்லுகிற செய்தி. அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரி ஸகாம், நோய்களை நீக்குகிறவரே உன் மீது சாந்தி உண்டாகட்டுமாக. என்ன அர்த்தத்தில் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது? சாதாரண டாக்டர்ங்கிற அர்த்தத்திலயா? டாக்டரை மட்டும் தான் சொல்லுவோம், அவர் குணமாக்கிட்டாரு. அது அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு பார்க்கிற விஷயம் இல்லை, அந்த அர்த்தத்தில் சொல்லப்படவும் இல்லை. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு, நோய் எதுங்கிறத அனலைஸ் பண்ணிட்டாரு, அதுக்குரிய மருந்து எதுங்கிறத சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை கொடுத்துட்டாரு அப்படின்றது அர்த்தம். ஆனால் நபிகளாரை நீங்கள் ஒரு மருத்துவராக பார்க்கிறீர்களா? இல்லையே. அவரை ஒரு ஆன்மீக தலைவராக நீங்கள் பார்த்து கொண்டு நோய்களை நீக்குகிறவரே என்று அழைத்தார். என்ன பொருள்? அப்படி அழைக்க முடியுமா? இறை தூதர்களை பொறுத்தவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்திற்கு பாடம் எடுத்துகிறார்கள். ஓய்தா மரிது ஃபஹு யஸ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான். நோய்களை நீக்குகிறவன் இறைவன் என்று சொல்லி தந்தார் இப்ராஹிம் நபி. நோயாளிகளுக்கு பிரார்த்தனை செய்ய நபிகளார் கற்றுத் தந்த பிரார்த்தனையை பாருங்கள். அல்லாஹும்ம அஸிபில் பஅஸ ரப்பன்னாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. அல்லாஹும்ம அஸிபில் பஅஸ், நோய்களை நீக்குகிறவனே, ரப்பன்னாஸ், மனிதர்களின் இறைவனே. நோய் நீக்குகிற துஆவே எப்படி ஆரம்பிக்குது? நோய்களை நீக்குகிறவனே, மனிதர்களின் இறைவனே. இஸ்வி, நீயே நிவாரணம் தான். அந்த ஷாஃபி, நீதான் நிவாரணம் தருகிறவன். லா ஷிஃபா, நிவாரணம் என்பதே இல்லை. இல்லா ஷிஃபாவுக்க, நீ அளிக்கிற நிவாரணத்தை தவிர வேறு எந்த நிவாரணமும் இல்லை. நோய்களிலிருந்து விடுதலை தருகிறவன், பாதுகாப்பை தருகிறவன், நோய்களை நீக்குகிறவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நபிகளார் சொல்லி சென்றிருக்க, அந்த நபிகளாரை புகழுகிறோம், பாராட்டுகிறோம், அன்பு செலுத்துகிறோம், நேசிக்கிறோம் என்கிற பெயரால் நாம் எழுதி வைத்திருக்கிற மௌலூத் வரிகள் சொல்லுகிறது, இல்லை இல்லை நீங்களும் நோய்களை நீக்குகிறவர் தான் என்று சொன்னால் அதன் பொருள் என்ன? அதைவிட கொடுமையாக இன்னும் வசனம் பேசுகிறது. மௌலூத் பாடல் சுபஹான மௌலூத் சொல்கிறது, பஸத்து கஃபா ஃபாக்கதி வன் நதமி, என்னுடைய கை சேதம், என்னுடைய வறுமை என்கிற கைகளை நீட்டிவிட்டேன். அர்ஜு ஜஸீர ஃபضலிக்கும் வல் கரமி, உங்களின் அருளையும் உங்களின் சங்கை மிகு நிவாரணத்தை நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். முஸ்தஷ்பிஅன் நஸீர ஹாதல் ஹரமி, இந்த ஹரம் ஷரீஃபிலே அடைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே நான் பரிந்துரை தேடி ஓடி வந்து விட்டேன். வறுமை, இயலாமை, கை சேதம் அதையெல்லாம் போக்குவதற்காக நபிகளாரின் அடக்கத்தரத்திலே வந்து நான் கை நீட்டி நிற்கிறேன் என்று சொன்னால், பஸத்து கஃப, என் கைகளை விரித்து விட்டேன். யாரிடத்திலே கையேந்துவது? அந்த சொல்லு எப்படி இருக்கு? பஸத்து கஃப, என் கையை நான் விரிச்சிட்டேன், கையேந்து நிக்கிறேன்னு சொல்லுவோமே, அதைத்தான் அப்படி சொல்றாங்க. எங்க? நபிகளாரின் அடக்கத்தலத்திலே வந்து எதற்கு? தன் வறுமை போக, தன் இயலாமை போக, தனக்கு ஏற்பட்டிருக்கிற கைசேதம் போக அருளை பொழியுமாறு நான் நபிகளாரின் அடக்கத்தலத்திலே கையேந்து நிற்கிறேன். அப்ப எப்போதும் பேசுறவன் இறைவனிடத்தில் கையேந்துங்கள், அதுக்கு என்ன அர்த்தம்? எத்தனையோ வசனங்கள் பேசுகிறது இறைவனை ஏந்தி கையேந்துவதற்கு தகுதியானவர் எவரும் இல்லை என்று, அதற்கு என்ன அர்த்தம்? இறைவனின் ஆற்றலை இறை தூதருக்கு கொடுத்தது ஆகாதா? இந்த சூழ்நிலை காலத்தில் எப்படி சாதாரணமா தான் நினைச்சாங்க, நாளைக்கு நடக்கிறது தெரியுமே அப்படின்னு. இது என்ன ஒரு பெரிய பாவம்னு சொன்னாங்க.
எப்ப பார்த்தாலும் வெற்றி தான், உங்களுக்கு தோல்வி கிடையாதுன்னு சொன்னா அதுவும் தப்பு தான். எப்போதும் வெற்றி அல்லாஹ்வுக்குரியது. அது ஒரு சின்ன வார்த்தை தானே அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் நபிகளார் அங்கீகரிச்சாங்களா? இத்தனை பெரிய பிழையை சர்வ சாதாரணமாக எப்படி முந்தைய சமுதாயம் தம் மார்க்கத்திலே வரம்பு மீறி சென்றதோ அதுபோல இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் ஓரளவிற்கு அதிலே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஏற்பட வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சமீப நாட்களாக நாம் பார்த்து வருகிற செய்தி என்ன என்று கேட்டால், இதை எச்சரிக்கிற, இதை எடுத்துச் சொல்லுகிறவர்கள் மீது இருக்கிற கோபத்தின் காரணமாக, சொல்லுகிற தொனியிலே ஏற்பட்டிருக்கிற பிழையின் காரணமாக, நாம சொல்றோம்னா சொல்லும் பொழுது நம்ம 100% கரெக்டா சொல்லிடுவோம் சொல்ல முடியாது, தவறாக சொல்லலாம். கேட்கிறவருடைய உள்ளங்களை ரோஷமூட்டுகிற வகையில் சொல்லிவிடலாம். அறியாமையிலே தவறான பிழையான சொற்களை பயன்படுத்தி விடலாம். அதற்காக கோபப்பட்டுக் கொண்டு நம்முடைய பேச்சை கேட்க கூடாது என்பதற்காக இந்த பாவத்திலே மேலும் மேலும் மூழ்குகிற செய்திகளையும் பார்க்கிறோம். சமீபத்தில் கடலூர் மாவட்டத்திலே முஸ்லிம்கள் நிறைந்த ஒரு ஊருக்கு சென்றிருந்த பொழுது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு எங்கள் ஊரிலே மீலாது விழா கொண்டாட்டம் களைகட்டி இருக்கிறது. தெருவுக்கு தெரு ஒலிபெருக்கி சாதனங்களை இணைத்து காலையிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் தொடர்ந்து மௌலூத் பாடல். ஒவ்வொரு பள்ளியாக ஒன்னு முடிஞ்சோன்னு அடுத்து. உலகத்தில் இந்த பாங்கு சொல்லுவாங்கல்ல, எல்லா நேரங்களிலும் பாங்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் எங்காவது ஒரு இடத்துல பூமியில. அது மாதிரி ஊர்ல பகல் முழுக்க மௌலூது ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏற்பாட்டை பண்ணி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் மௌலூது. யாருக்காக, எதற்காக, யாரை கோபப்படுத்த, யார் மீது கொண்ட கோபத்தை வெளிப்படுத்த, அல்லது யாருடைய கைகள் மிகைத்து விட்டது என்பதை உலகத்திற்கு சொல்ல, அதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகையினால் சொல்லுகிறவனின் தகுதியோ வார்த்தைகளோ இங்கு முக்கியமல்ல, சொல்லப்படுகிற செய்திகள் மாத்திரமே கவனத்திற்குரியது என்பதை மனதிலே பதிய வைத்து இதை கேட்கிற நாம் நமக்கு அருகிலே யாரேனும் இதை செய்யலாம், யாரேனும் மௌலூது பாடலில் ஆர்வம் காட்டலாம், அதை நியாயப்படுத்தலாம், அதற்காக வக்காலத்து வாங்கலாம், அந்த பணியிலே ஈடுபடலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்சம் அவர்களின் சிந்தனையை தூண்டுகிற வகையில் நாம் கேள்விகளை எழுப்பி இந்த பாவத்திலிருந்து அவர்களை மீட்க பாடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்திமில் அன்பியாஇ வல் முர்சலீன். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளாரின் பிறந்த தினம் அது கொண்டாட்டமாக ஆக்கப்படக்கூடாது என்று நாம் சொல்லும் பொழுது பரவலாக அதற்கு ஒரு வாதம், ஒரு அறிவார்ந்த வாதத்தை போல மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கப்படுகிறது. அதில் ஒன்று என்னன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல திங்கட்கிழமை நோன்பு நோட்பதை பற்றி கேட்கப்படுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, ஃபீ வதாக்க உலித்து ஃபீஹி, அன்னைக்கு தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நபிகளார் தம்முடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள். திங்கட்கிழமை நோன்பு வைக்கிற பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி. அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பதில் என்ன? அன்னைக்கு நான் பிறந்தேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அப்படின்னா ரசூலுல்லாஹ் தான் பிறந்த நாளுக்குன்னு ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து அதுக்கு நோன்பு வச்சு கொண்டாடி இருக்கிறாங்க. எனவே நாம பிறந்த நாள் கொண்டாடுறது பிழை இல்லை என்று ஒரு நியாயப்படுத்தப்படுகிறது. நல்ல கவனிங்க, அந்த வாதத்தை நீங்களே செஞ்சீங்க, தனியா அதுக்கு அறிவு ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. குர்ஆன் ஹதீஸ்ல நீங்க புரட்ட வேண்டாம், ரொம்ப சாதாரணமா செஞ்சீங்க. கொண்டாட்டம் என்றால் என்ன, நோன்பு என்றால் என்ன? கொண்டாட்டமும் நோன்பும் நேர் எதிர்மறையானது. நோம்புனா கொண்டாடாம இருக்கிறதுக்கு பேர் தான் நோம்பு. கொண்டாட்டம்னா என்ன? நல்ல சாப்பிடணும், நல்ல உடுத்தணும், நல்ல சந்தோஷம், அதுக்கு பேர் தான் கொண்டாட்டம். பெருநாள் தினங்கள் இஸ்லாத்துல இருக்கிறது. ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள். அந்த நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாள்ல நோன்பு வைக்கிறதுக்கு தடை இருக்கா இல்லையா? ஏன்? ரெண்டும் ஒண்ணு கிடையாது. நோன்பும் கொண்டாட்டமும் ஒன்று அல்ல, நோன்பும் பெருநாளும் ஒன்று அல்ல. அப்படின்னு ரெண்டையும் பிரிச்சு காட்டி இருக்கும் பொழுது நீங்கள் கொண்டாடுகிற ஒரு செய்திக்கு அதற்கு எதிர்மறையாக நபிகளார் கடைபிடித்த நோன்பை எப்படி ஒப்பிட்டு காட்ட முடியும்? ஒரு செய்தி. இரண்டாவது, நீங்கள் யோசித்து பாருங்கள், சரியா, அதற்காக பிறந்த நாளுக்காகத்தான் கொண்டாட்டம் என்று சொன்னால் இப்படி எத்தனை நபிமார்கள் என்னென்ன கிழமைகளில் பிறந்தார்கள், அதுவெல்லாம் நபிகளாரின் பிறந்த தினம் கொண்டாட்டத்துக்குரியது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சிறப்பாக சொல்கிறார்கள், ஹைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்சு, சூரியன் உதிக்கிற நாட்களிலே மிகச் சிறந்த நாள் யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாள் தான். வெள்ளிக்கிழமை தான் சூரியன் உதிக்கிற நாட்களிலேயே ஆகச் சிறந்த நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமைக்கு சொல்லி இருக்கிற தடை என்ன? அந்த நாளில் தனியாக தேர்ந்தெடுத்து யாரும் நோன்பு வைக்க கூடாது.
சிறந்த நாள் என்கிற காரணத்திற்காக கொண்டாடிவிட முடியுமா என்று கேட்டார். சிறந்த நாள் என்று சிறந்த நாள் எப்படி சொல்லி இருக்கிறாங்க? சாதாரணமா நான் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாங்களே அந்த அளவுக்கு சொல்ல. தலகத் அலைஹி ஷம்சு, சூரியன் உதிக்கிற நாட்களிலேயே சிறந்த நாள். அப்படி ஒரு நாளை சொல்லிட்டு அன்னைக்கு நீ தனியா தேர்ந்தெடுத்து நோன்பு வைக்காதங்கிறாங்க. ஒன்று. அடுத்ததை தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபீஹி குலிக ஆதம், அதிலேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாளில் தான் படைக்கப்பட்டார்கள். வெள்ளிக்கிழமையில தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. ஃபீஹி உதுகிலல் ஜன்னா, அந்த நாளில் தான் அவர்கள் சுவர்க்கத்திற்குள்ளே நுழைக்கப்பட்டார்கள். ஃபீஹி உக்ரிஜ மின்ஹா, அந்த நாளில் தான் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வலா தகூமு ஸாஅத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, கியாமத் நாள் என்பதும் வெள்ளிக்கிழமையிலே தான் வரும் என்று நபிகளார் எச்சரித்தார்கள். பிறந்ததுக்காக வேண்டின்னு சொல்றதா, சொர்க்கத்தில் குடியமர்த்துறதுக்குன்னு சொல்றதா, சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றுறதுக்குன்னு சொல்றதா, அது உலகமே அழிய போற நாள் என்பதற்காக என்ன சொல்வது? அப்ப இதையெல்லாம் ஒப்பிடுகிற பொழுது இந்த பிறப்பிற்காக வேண்டியான கொண்டாட்டங்களை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி இது மாதிரி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மா பாதகம், இறைவனுக்கு இணை கற்பிக்கிற இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளை தகர்க்கிற பெரும்பாவம் என்று விளங்கி இருக்கிற நாம் அதிலிருந்து நாம் விலகிக் கொள்வதற்கு ஆக பாடுபட வேண்டும். நமக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, மௌலூது தப்பு, தர்கா தப்பு, சிறுக்கு தாயத்து தகவலெல்லாம் சிறுக்கு, அதெல்லாம் கூடாது, நான் இனிமே செய்ய மாட்டேன்னு மனதளவில் புரிந்து கொண்டால் மட்டும் போதாது. எவ்வளவு நாளைக்கு நாம இதுல உறுதியா இருப்போம் நம்மளால சொல்ல முடியாது. ஏதேனும் ஒரு சோதனை ஏற்படலாம், வாழ்க்கையில் சிக்கல் சிரமங்கள் ஏற்படலாம், நமக்கு அருகிலே இருக்கிறவர்கள் நமக்கு தவறான வழிகாட்டுதலை தந்து நம்மை வெளியெடுத்து விடலாம். அதிலிருந்தெல்லாம் நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற பெரும்பாவங்களில் வீழ்ந்து விடாமல் இறைவா எங்களை நீ காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்றால் மிகச் சிறந்த உதாரணம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுக்கு இணை கற்பிப்பார்கள், சிலைகளை வணங்குவார்கள் என்று யாரேனும் கற்பனை செய்ய முடியுமா? இப்ராஹிம் நபியுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிற எல்லா இடங்களிலேயும் வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை கற்பிக்க கூடியவராக இருந்ததில்லை என்றுதான் அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆவை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. வைது கால இப்ராஹிம், இப்ராஹிம் செய்த துஆவை நினைவூட்டுங்கள். என்ன துஆ செய்தார்? ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இறைவா இந்த பூமியை அபய பூமியாக ஆக்கு, இந்த பூமியை மக்காவை, வஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் சந்ததிகளையும் சிலை வணங்குவதை விட்டும் நீ பாதுகாத்து விடு. சிலை வணக்கத்தின் எதிரியாக இருந்து ஏகத்துவத்தை நிலைநாட்டிய இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அது எப்ப செய்யறாங்க? நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு தம் ஊரில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மகனை கொண்டு போய் குடியமர்த்தி அதற்கு பிறகு காபாவை கட்டியமைத்து இதுவெல்லாம் நடந்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க, இறைவா என்னையும் என் சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். என்றால் இந்த இணை கற்பிக்கின்ற பாவத்திலிருந்து விலக நினைக்கிற நாமும் அவ்வப்போது அடிக்கடி நம்முடைய தொழுகைகளுக்கு பிறகான மற்ற நேர துஆக்களின் பொழுது இறைவா இணை கற்பித்தல் என்ற பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று தொடர்ந்து